இயேசுவோட நற்செய்தியை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமா வந்தாங்க. அவங்க கிட்ட இயேசு உவமைகள் வழியா இறையாட்சி குறித்த போதனைகளை கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படி ஒரு நாள் இயேசு சொன்ன உவமைதான் இது. விதைப்பவர் ஒருவர் ஒரு நாள் விதை விதைக்க போனாராம். அவர் விதைய தூவும் போது சில விதைகள் வழியோரத்துல விழுந்துச்சு. பறவைங்க வந்து அதை தின்னுட்டு போயிடுச்சு. வேறு சில விதைகள் மண் இல்லாத பாறை பகுதியில விழுந்துச்சு. மண் ஆழமா இல்லாததுனால அது சீக்கிரமா முளைச்சுது. ஆனா சூரியன் வந்ததும் அது காஞ்சு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் விதைகள் முட்செடிக்குள்ள போய் விழுந்துச்சு. முட்செடி வளர்ந்து விதைய நெருக்கி வளர விடாம பண்ணிடுச்சு. கடைசியா கொஞ்சம் விதைகள் நல்ல நிலத்துல விழுந்துச்சு. அது 30 மடங்காவும் 60 மடங்காவும் 100 மடங்காவும் பலன் கொடுத்துச்சு. இந்த உவமைக்கான விளக்கம் என்னன்னு இயேசு கிட்ட சீடர்கள் கேட்டாங்க. அதுக்கு இயேசு, இந்த விதைதான் இறையாட்சி. இறையாட்சி குறித்து கேட்டும் அதை புரிஞ்சுக்காதவங்க தான் வழியோரும் விழுந்த விதைக்கு ஒப்பானவங்க. பாறையோரும் விழுந்த விதைக்கு ஒப்பானவங்க இறைவார்த்தையை கேட்டதும் மகிழ்ச்சியா ஏத்துக்குவாங்க. ஆனா அவங்க கிட்ட நம்பிக்கை இல்லாததால சீக்கிரமா விழுந்துடுவாங்க. முட்செடிக்கு நடுவுல விழுந்த விதைக்கு ஒப்பானவங்க இறைவார்த்தையை கேட்டாலும் உலக கவலைகள்னால சீக்கிரமா சோர்ந்து போயிடுவாங்க. இறைவார்த்தையை கேட்டு உறுதியோட அதை ஏத்துக்கிட்டு நம்பிக்கையோட பல மடங்கு பலன் தரவங்க தான் நல்ல நிலத்துல விழுந்த விதைக்கு ஒப்பானவங்கன்னு சொன்னார்.